ஹாய் வெல்கம் டு சாரிகேஸ் அண்ட் ரிஹானா வீட்டு சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் பார்க்க போகிறோம். இது என்ன பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாணி பூங்க. இந்த பூ, காம்பு, இலை இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியே இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க. இது ஒரு கைப்பிடி அளவுக்கு இப்போ என்னென்ன மெஷர்மெண்ட் சொல்கிறோன்னா அந்தளவு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஓமம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். 100 ml தேங்காய் எண்ணெய், 100 ml நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இந்த ஹேர் ஆயிலுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப முக்கியங்க. இப்போது ஒரு கடாயை அடுப்பில் வச்சாச்சு, அதை பற்ற வச்சாச்சுங்க. இது சூடாகிட்டு இருக்கும்போதே நம்ம தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இது ரெண்டையுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரொம்ப கொதிச்சதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் சேர்க்கணுன்னு இல்லை. இதை ஆயில் சேர்த்த உடனேயே நம்ம இந்த நித்திய கல்யாணி பூ, இலை, காம்பு இது எல்லாத்தையுமே அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க. எல்லாம் பிச்சு போட்டுக்கலாங்க. இந்த நித்திய கல்யாணி பூவில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குங்க. இந்த கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய மருந்து இந்த நித்திய கல்யாணி பூவில் இருக்குது. அதே மாதிரி சுகரையும் கண்ட்ரோலில் வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அந்த பூவில் ஒரு கஷாயம் போடலாங்க. அடுத்த வீடியோவில் நம்ம அந்த பூவில் எப்படி கஷாயம் போடுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம பொடுகுக்கு தாங்க ஹேர் ஆயில் பார்த்துட்ருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த ஓமம் இருக்கு இல்லைங்களா, ஓமம் சேர்த்துக்கலாங்க. அந்த ஓமமும் பொடுகுக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த வெந்தயம், அடுத்து வெந்தயம் சேர்த்துக்கிறோங்க இல்லைங்களா, இதுவும் பொடுகு வராமல் தடுக்கக்கூடியதுங்க. அடுத்து மிளகும் சேர்த்துக்கலாம். இதுவும் பொடுகு வராமல் தடுக்கும். நமக்கு மாதிரி டேண்ட்ரஃபுக்கு ரொம்ப கெமிக்கல் கலந்த பொருட்களை நம்ம யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமான முறையில் இந்த மாதிரி இயற்கையான ஒரு ஹேர் ஆயில் நம்ம தயாரிச்சுட்டு பயன்படுத்தினோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லைங்களா பசங்க, அவங்களுக்கும் சரி, வேலைக்கு போகிற பெரியவங்களுக்கும் சரிங்க. இந்த பொடுகு எப்படி தான் வருதுன்னு தெரியலங்க. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் தான் வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த பொடுகு நம்ம என்ன தான் தலையை குளித்து சுத்தமாக வச்சுருந்தாலும் பொடுகு எப்படியோ வந்துடுது. ஸோ அந்த நம்ம பொடுகை வந்து இன்னும் திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹேர் ஆயிலை நம்ம ட்ரை பண்ணலாங்க. கெமிக்கலை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி இயற்கையான முறையில் வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம ஒரு ஹேர் ஆயில் தயாரித்து யூஸ் பண்ணலாங்க. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல் டே நைட்டு அப்படியே விட்டுருவேங்க. நான் விட்டுட்டு மறுநாள் மார்னிங் தான் நான் வந்து வடிகட்டி எடுப்பேன். ஓகே ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. மறுநாள் மார்னிங் இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குங்க. இதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். மாதிரி வடித்தாச்சு. இப்போ இந்த ஹேர் ஆயில்லாம் யூஸ் பண்ணதே இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பொடுகுக்கு ஹேர் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னிங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 டேஸ் கண்டினியூஸாக இந்த ஆயிலை தேய்ச்சிட்டு குளிக்கணும். எப்படி யூஸ் பண்ணணுன்னா, எவ்வளோ தேவையோ அந்த அளவு ஆயில் எடுத்துக்கோங்க. அந்த ஆயில் எடுத்துகிட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. கை பொறுக்கிற சூட்டில் சூடு பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் தலையை ஸ்கால்ஃப்லலாம் நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணணுங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்படியே 1 ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா தலைக்கு குளிச்சுக்கோங்க. இதே மாதிரி 3 டேஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் நீங்கள் 10 டேஸ்க்கு 1 டைம் இதே மாதிரி 3 டேஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பொடுகுங்கிறது திரும்ப வரவே வராது. நமக்கு ரொம்ப இயற்கையான முறையில் ஒரு ஹேர் ஆயிலை இந்த மாதிரி தயாரித்து நீங்களும் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.